ஹாய். இன்னைக்கு ஜெர்மனியில் டே 1. நேற்று நான் சொன்ன மாதிரி சார்ப்ரூக்கன்கிற ஊரில் இருக்கோம். ஜெர்மனியில் வந்து அப்படியே வெஸ்ட் சைடு லக்சம்பர்க்ல இருந்து உள்ளே வந்தோன்னே ஃபர்ஸ்ட் இருக்குது ஜெர்மனியில். ஸோ இங்கே தான் நேற்று வந்தோம், ஸ்டே பண்ணோம். பண்ணிட்டு இன்னைக்கு ஹாஃப் டே ஆயிடுச்சு. ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு, கிளைண்ட் ஒர்க்லாம் முடிச்சாச்சு. ஸோ இப்போ தான் வந்து நம்ம டூர் ஆரம்பிக்க போகிறோம். இந்த சார்ப்ரூக்கனுங்கிறது ஒரு சின்ன ஊர் தான், ஆனால் பக்கத்தில் வந்து ஒரு சென்ட்ரல் ஏரியா, ஷாப்பிங் மால், ஒரு ரிவர் எல்லாம் இருக்குது. அது இப்போ ஒரு டூர் மாதிரி நான் போய் பார்க்க போகிறேன். அதை அப்படியே கவர் பண்ணுறேன், பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்றைக்கி பிளான் வந்து ஈவினிங் ஒரு 4 o'clock போல் கிளம்பி ஜெர்மனிக்கு அப்படியே நல்லா ட்ராவல் பண்ணி முனிச் போக போகிறோம். ஸோ முனிச்சில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய நிறைய இடம் இருக்குது. அதேமாரி நான் முனிச்சில் ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண போகிறேன். அதனால் வந்து அங்கே ஒரு 4-5 days ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அங்கே டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணலாம். சரி, இப்போ வந்து நம்ம இந்த சின்ன சிட்டி எப்படி இருக்குங்கிறத இப்போ போய் பார்ப்போம். இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோட்டல். இதுதான் அந்த ஹோட்டல் தான், ப்ரீமியர் இன். அது பக்கத்தில் இது வந்து ஜஸ்ட் இந்த சிட்டியே இவ்வளோ தான். இதுக்குள்ளே பார்த்தோன்னா இது பக்கத்தில் போனோன்னா ஷாப்பிங் மால், அப்புறம் ஒரு ரிவர் இருக்குது, எல்லாமே இருக்குது. இது பின்னாடி தான் ரிவர்னு சொன்னாங்க. அந்த ஆப்போசிட்டில் தெரியுதுல ஒரு சிக்னல், அந்த சிக்னலுக்கு போனால் ரைட் சைடில் இருக்க ரிவர். அவங்க போய் பார்க்கலாம். ஸோ அந்த ரோடை க்ராஸ் பண்ணி வந்துட்டோம். இங்கிட்ட தான் இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க அந்த ரிவர். அங்கே பார்ப்போம். ஓகே, இந்த ரிவர் பார்த்தாச்சு. எஸ், நல்லா இருக்கு, டீசெண்டாக இருக்குது இந்த ரிவர். ஓ, இந்த ரிவருக்கு கீழே வாக் இருக்குது போல. வா, இது கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போய் பார்ப்போம் எவ்வளோ தூரத்துக்கு தெரியுதுன்னு. ஓ, ரிவர் லாங்கான ரிவர் தான், சூப்பர். ஓகே, இப்போ நம்ம இந்த சைடு பிரிட்ஜில் இருக்கோம், அந்த சைடு போய் பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த சைடு இங்கே வந்து ஒரு சின்ன ஃபெரிலாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் பக்கத்துலேயே பெரிய மால்ஸ் எல்லாம் இருக்குது. வா, ஓ ரைட். இப்போ வந்து நம்ம இந்த மால்ஸ்க்குள்ள எல்லாம் போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. சில டைம் மால்ஸாக இருக்கும், இல்லாட்டி சில ஆஃபீஸஸாக இருக்கும். ஆனால் எனக்கு தூரத்தில் பார்த்தா ஒரு டிகே மேக்ஸ்ன்னு இருக்குது, அது வந்து ஒரு ட்ரெஸ் ஷாப். ஓகே, ஓ, இங்கே ஒரு அண்டர் கிரவுண்ட் போகுது. இப்போ அந்த ரிவருக்கு போகணுன்னா இதில் போகலாம். சரி, நம்ம இப்போ வந்து இந்த ரிவரை வந்து இங்கேருந்தே பார்த்துருவோம். நம்ம வந்து இந்த பில்டிங்லாம் என்ன, உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம், என்னென்ன கடைகள்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கே வந்து ப்ரைமார்க்ன்னு இருக்குது. ப்ரைமார்க் வந்து லண்டனில் இருக்குது க்ளோத் ஷாப். இங்கே யூரோப்பில் எல்லா இடத்துலையும் இருக்கும் போல இருக்கு. ஓகே, சரி வாங்க வேறு என்னென்ன கடை இருக்கலாம் பார்ப்போம். இது வந்து இந்த ஊரோட சென்ட்ரல் பிளேஸுங்கிறதுனால எல்லாமே பெரிய பெரிய கடைகளாக இருக்குது. ஆக்சுவலாக இதுக்குள்ளே போனால் பெரிய ஷாப்பிங் மால்லாம் இருக்கும்னு கேள்விப்பட்டேன். இதுக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த ஜெர்மனியில் வந்து நிறைய ஆர்ட்டுக்கு வேல்யூ கொடுப்பாங்க. பார்த்தீங்களா, இது ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர்னு இப்படி பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரிலாம் யூரோப்பில் தான் பார்க்க முடியும். ரெண்டு பேர் டாய் கிட்ஸுக்கு விளாண்டு காட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பக்கத்தில் போவோம். ஓ, இது ஃபுல்லாக ஷாப்பிங் ஸ்ட்ரீட் போல் இருக்கு. வா, ரெண்டு பக்கமும் அவ்வளோ கடைகள் இருக்கு, நிறையா இருக்கு. இந்த சின்ன ஊருக்கு இவ்வளோ பெரிய ஷாப்பிங் இது இருக்கு, பரவாயில்ல. எல்லாமே நிறைய ஜெர்மன் நேம் பிராண்டில் இருக்குது, அதனால் நிறைய நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா பொதுவாக இந்தியா எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்தியா லண்டன்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச பிராண்ட்ஸ் நிறையா இருக்கும். இங்கே வந்து எல்லாமே தெரியாத பிராண்ட்ஸாக இருக்குது. இப்போ என்ன அர்த்தம்னாக்கா நிறைய லோக்கல் பிராண்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம், இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸோட. சரி வாங்க, அது முடிகிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஆப்போசிட் சைடு நடந்து பார்ப்போம். இங்கேயும் பீட்சா ஹட்லாம் இருக்குது, பட் ரொம்ப ரேர் இந்த மாதிரி பீட்சா ஹட். இன்னும் நான் கேஎஃப்சி இங்கே பார்க்கல.
ஈவன் சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கு நான் நேத்து போனேன். சூப்பர் மார்க்கெட்டில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப தெரிஞ்ச பிராண்டெல்லாம் அவ்வளோ இல்லை. எல்லாமே லோக்கல் பிராண்ட்ஸுக்கு தான் இங்கே வேல்யூ இருக்கு போல. இப்போ இந்த ஓட்டுங்கிறது வந்து ஒரு மொபைல் நெட்ஒர்க். யூகேல ஃபேமஸ். பரவாயில்ல, இங்கேயே இருக்கு. பொம்மையில் ஆடிக்கிட்டு இருக்காங்க. சே, பாவம். பட் குளிருக்கு இது நல்லா இருக்கும் இந்த ட்ரெஸ் அவங்களுக்கு. இந்த ஏரியா வந்து நல்ல போர்ஷன் ஏரியா. கொஞ்சம் ஹை கிளாஸ் பீப்புள் வாழ்கிற இடம். அதனால பார்த்தீங்கன்னா சின்ன கடைகள்லாம் அவ்வளோ இல்லை. ஓ, வோடஃபோன் இருக்கு. பரவாயில்ல. நான் சொன்னேன்ல, இங்கே ஆர்ட்டுக்கு நல்ல வேல்யூ கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஃபவுண்டைனை எவ்வளோ அழகாக இருக்குங்க. இங்கேயும் பிச்சைக்காரங்களாம் இருக்காங்க. ஒன்றும் இல்லை, நிறையா இருக்காங்க. அந்த அங்கே ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க பாருங்க, இங்கே ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க பாருங்க. ஓகே, ஆல்ரைட். அடுத்த கடை வந்து டிகே மேக்ஸ். இந்த டிகே மேக்ஸும் வந்து ப்ரைமார்க் மாதிரி ஒரு க்ளோத்ஸ் ஷாப் தான் மெயினாக. பட் உள்ளே வந்து ஹோம் நீட்ஸ் வச்சுருப்பாங்க, சின்ன சின்ன ஹோம் நீட்ஸ், பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அதுவும் இருக்கும். பட் மெயினாக வந்து க்ளோத் ஷாப் தான். பெரிய ஷாப் கூட இவ்வளோ பெருசாக இருக்காது யூகேல. நிறைய ஸ்மால் ஷாப்ஸ் இருக்குங்க. ஓ, பர்கர் கிங் இருக்குது. பரவாயில்ல. இப்போ பீட்சா ஹட் பார்த்தோம், பர்கர் கிங்கும் இங்கே இருக்குது. எங்களோட ஃபேவரட் ஷாப் பர்கர் கிங், மெக்டிலாம். ஏன்னா அதெல்லாம் இல்லைன்னா ட்ராவலில் ஃபுட்டுக்கு ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் யூஸ்ட் ஆகிட்டோன்னா ஓகே, மேனேஜ் பண்ணலாம். ஏன்னா எல்லா இடத்துலையுமே ஓரளவுக்கு வித்தின் 5 கிலோமீட்டர் ரேடியஸில் இந்த ஷாப்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து ஸ்டேஷ்னரி ஷாப் போல். ஓ, இதுக்குள்ளே ஒரு ஷாப்பிங் மால் போகுது. பெரிய ஏரியா தான். இங்கே ஃபேஷனுக்கு வந்து ரொம்ப வேல்யூ கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக க்ளாத் ஷாப், பியூட்டி ப்ராடக்ட்ஸ் ஷாப், அப்புறம் மெனிக்யூர், சலூன்ஸ், அதுதான் இருக்குது ஃபுல்லாக. அப்புறம் அங்கங்கே சின்ன சின்ன கேஃபேஸ் இருக்குது. இங்கே பேங்க் வந்து பேர் ஸ்பார்டா பேங்காம். பொதுவாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் பேங்க் வந்து இன்டர்நேஷ்னல் பேங்க் இருக்காது, ரொம்ப ரேரு தான் எனக்கு தெரிஞ்சது. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹெச்எஸ்பிசி, பார்க்லேஸ், அதெல்லாம் வந்து சாண்டாண்டர், அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இங்கே இருக்கும். லோக்கல் பேங்க்ஸ் நிறைய இருக்குது இங்கே. வந்து இது ஏரியாங்கிறதுனால இது மெயின் ஏரியாங்கிறனால இப்படி அண்டர் கிரவுண்டில் வந்து நிறைய ஷாப்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அண்டர் கிரவுண்டில் எல்லாருக்கும் தெரியும், அண்டர் கிரவுண்டில் ட்ரெயின்லாம் இருக்கும். பட் இங்கே வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட்லேயே ஒரு ஷாப்பிங் மால் வச்சுருக்காங்க. நைட்டு லேட் நைட்டு இந்த சைடு வந்தேன். அப்போ கடையெல்லாம் மூடிட்டாங்க. இங்கே எல்லாமே 5 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது ஆப்டிக்கல் கடை, இது வந்து ஃப்ரூட்ஸ் கடை, இது ஜூஸ் ஷாப், இது ஸ்பைசஸ் ஷாப். ஸோ இதே மாதிரி தான் வரிசையாக நிறைய சின்ன சின்ன கடை இருக்குது அண்டர் கிரவுண்டில். அப்புறம் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டும் உள்ளே இருக்குது, ஆல்டின்னு சொல்லிட்டு. ஆல்டி, லிட்டில்னு இன்னொரு கடை இருக்குது. இதெல்லாம் வந்து யூரோப்பில் ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரிலையுமே இருக்கும்.
இந்த ஆல்டி கடை வந்து நம்ம நார்மல் சூப்பர் மார்க்கெட் மட்டும் தான் இருக்கும். A to Z கிடைக்கும். அதனால் உள்ளே போய் பெருசாக ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, வாங்கவும் இப்போதைக்கு தேவையில்லை. அதனால் அப்படியே யூடர்ன் போட்டு அப்படியே வேறு என்ன கடை இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளோதான், இன்னும் ஒரு கடை தான் இருக்குது. இது கார்டனிங் கடை. ஸோ கார்டனிங்க்குன்னே தனியாக வச்சுருக்காங்க பாருங்க கடை. சூப்பர், நல்லா இருக்கு. ஓகே, இங்கே பார்த்தாச்சு. நம்ம அடுத்து அப்படியே மேலே போயிட்டு, ஓ இது என்னது, ஓ நான் சொன்னேன்ல அழகுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்கண்ணே, ஃபிஷ் டேங்கர். சூப்பரில், இதுதான் செம்ம கஷ்டம் அப்படி மெயின்டைன் பண்ணுறது. எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்களோ. ஓ, இது நேற்று நைட்டு நான் கவனிக்கல, அவசரத்தில் அப்படி போயிட்டேன், இப்போ தான் கவனிக்கிறேன். ஓ பாருங்கள், ஒரு கவர்மெண்ட்டே எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க பாருங்கள். இது நம்ம ப்ரைவேட்டில் கூட அது மேனேஜ் பண்ண முடியாது. ஓ, அடுத்து அங்கே பாருங்கள், கோரல்ஸ்லாம் வச்சு அவ்வளோலாம் இருக்குங்க, நேச்சராக இருக்குது. ஓகே சரி, இப்போ பார்த்தாச்சு. நம்ம மேலே போயிட்டு அடுத்த ஸ்பாட் எதுன்னு பார்ப்போம். ஓ இன்னொரு லைன் இருக்கா, ஓ இன்னொரு லைன் இருக்குது. நம்ம நடந்து வந்தது அந்த சைடு நடந்து வந்தோம், இது இந்த சைடு வந்து இது பேக்கரிஸ். ஓகே, அப்புறம் இது மீட் ஷாப். வேறு என்ன இருக்கு, இது வந்து ஸ்டேஷ்னரி ஷாப், நியூஸ் ஏஜென்ட் ஷாப். அப்புறம் இது சாலட் ஷாப். ஓகே, நம்ம அப்படி ரிட்டர்ன் மேலே போயிடுவோம். ஹோண்டா பைக்கு. ஓகே, இங்கே ஏதோ ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதெல்லாம் போய் பார்க்கணும். மேப்பில் போட்டிருந்தாங்க இந்த எண்டில் இருக்குது அப்படின்னு, சரி போய் பார்ப்போம். ஓகே, எழுதி போடுறாங்க பார்த்தீங்களா, பிக் மார்க்கெட். பார்த்தீங்களா, மார்க்கெட் வந்து மிஸ்ஸிங். இது வந்து ஜெர்மன் வேர்டு. ஸோ நான் வந்து ஜெர்மனிக்கு நிறைய கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஜெர்மன் லாங்குவேஜ் அவ்வளோவா நான் படிக்கணும்னு ட்ரை பண்ணதே கிடையாது. ஆனால் நான் படிக்கணும்னு ட்ரை பண்ணலைன்னா கூட எவ்ரிடே நான் வந்து ஜெர்மன் டெக்ஸ்ட்டு, ஜெர்மன் இமெயில்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் என்னோடய ஒர்க்கு ரிலேட்டடாக. ஸோ அதனால் நிறைய வேர்ட்ஸ் வந்து இங்கே வந்து பார்த்தா எனக்கு நிறைய ஃபெமிலியராக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. ஒரு லாங்குவேஜ் படிக்கலைன்னா கூட சும்மா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறதே கூட நம்மளுக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியும். சரி, இப்போ அந்த மார்க்கெட்னு பார்த்தோம்ல, அது மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷுக்கும் ஜெர்மனுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங் வந்து மிஸ் ஆகும், இல்லை ஒரு ஸ்பெல்லிங் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய வேர்டு இருக்கும். அதனால தான் நீங்கள் இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா ஃப்ரெஞ்ச், ஜெர்மன்லாம் படிக்கணும்னு நினச்சோன்னா ஈஸியாக படிக்கலாம். ஏன்னா எல்லாத்தோட யூரோப்பியன் லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், எல்லாத்தோட லாங்குவேஜோட ரூட்டுமே ஒரே தான். ஸோ இங்கே பாருங்கள் 47, ஆனால் 40 எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். 7லாம் ஒரே தான். பாருங்கள், ஸ்நாக்ஸ், ஹேண்டி, வேப்ஸ், இதெல்லாம் வந்து இங்கிலீஷில் அப்படியே. ஸோ இதுதான் வந்து ரொம்ப ஈஸி இந்த மாதிரி யூரோப் கண்ட்ரிஸ்குள்ளே வருது, ரொம்ப பயப்பட தேவையில்லை. அதுமாதிரி நிறையா வேர்ட்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே இங்கிலீஷ்லேயே கேள்விப்பட்டிருக்கோம். இல்லாட்டி அப்படியே ஃப்ரெஞ்சோடது. ஃபார் எக்ஸாம்பிள் கேஃபேலாம் பார்த்தீங்கன்னா, கேஃபே நிறைய எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுறோம்ல, அதெல்லாம் ப்ராப்பர் ஃப்ரெஞ்ச் வேர்டு. அதேமாதிரி ஃபுட் ஐட்டம் நிறையாது வந்து அப்படியே ஃப்ரெஞ்சோட வேர்டு அப்படியே தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் அது ஈஸி, யாரும் லாங்குவேஜை பார்த்து பயப்பட தேவையில்லை. ஓகே, வந்துட்டோம்னு நினைக்கிறேன் அந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்க்கு. ஓ இது சர்ச்சு. ஆஹா சர்ச் நல்லா பெருசாக தான் இருக்குது.
தான் போல இருக்கு. ஓகே. At least take me. Yeah, let's turn it. I say. அப்புறம் இந்த மாதிரி யூரோப் கண்ட்ரீஸில் இந்த இப்போ நாங்கள் ஜெர்மனியில் இருக்கோம், இதுக்கு முன்னாடி பெல்ஜியமில் இருந்தோம் இல்லையா. ஸோ இங்கெல்லாம் பார்த்தோம், ப்ரூசல்ஸில் இருந்தோம். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் ஃபுட்டை வச்சு நிறைய பேர் பயந்துட்டு வர மாட்டாங்க, யூரோப்பில் எப்படி அப்படின்னு. ஆனால் இப்போ அப்படி எல்லாம் கிடையாது. ஈவன் வெஜிடேரியனாக இருந்தால் கூட ஈஸியாக வந்து நம்ம இங்கே ஃபுட்டெல்லாம் மேனேஜ் பண்ணிடலாம். ஏன்னா எல்லா இடத்துலையுமே வெஜிடேரியனுக்குன்னு இப்போ ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் இன்னொன்று வந்து கொஞ்சம் ப்ரெட்டு, நம்ம ப்ரெட்டை வந்து சாப்பிட்றதுக்கு பழகிக்கணும். ஏன்னா நிறையாவது ப்ரெட்டு பேஸ் பண்ண ஃபுட்டு நிறையா இருக்கும். பீட்சா கூட அதுதான் சொல்கிறேன், பீட்சா, பர்கர், இது எல்லாமே ப்ரெட் பேஸ் பண்ணதுதானே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ரெட்டை பேஸ் பண்ணி சாப்பிட்றது ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். சாண்ட்விச்சஸ் எல்லா இடத்துலையுமே சாண்ட்விச்சஸ் இருக்கும். அப்புறம் அதெல்லாம் இல்லைன்னா நம்மளுக்கு இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸும் இப்போ நிறைய இடத்துல இருக்குது. அதை நம்ம ஏற்கனவே அந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு நம்ம நோட் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 2-3 டேஸ்க்கு ஒரு தடவை போனோம் அப்படின்னா எத்தனை நாள்னாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு. அது இல்லை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட், அதாவது இங்கே ஸ்டூடியோன்னு சொல்லுவோம், ஸ்டூடியோ புக் பண்ணிக்கலாம். ஸ்டூடியோ புக் பண்ணால் செல்ஃப் குக்கிங் பண்ணிக்கணும். இப்போ செல்ஃப் குக் பண்ணுறதுக்கு நமக்கு அவ்வளோ டைம் இருக்காது, ஏன்னா பொதுவாக டூர் அப்படின்னு வரும்போது. அதனால் பெஸ்ட்டு வந்து நம்ம ப்ரெட்டில் மேனேஜ் பண்ணிக்க கற்றுக்கணும். அது கற்றுக்கிறதுன்னு என்ன 2 நாளில் பழகிடும் ஆக்சுவலாக. ஏன்னா அதான் இங்கே கிடைக்கும், நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பழகிடும். சாண்ட்விச் பர்கருக்கு சொல்கிறேன், பழகிடுச்சுன்னா ரொம்ப ஈஸி. அது மாதிரி செல்ஃப் குக் பண்ண முடிஞ்சால் கூட 2-3 நாளைக்கு ஒரு தடவை செல்ஃப் குக் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்ம டெய்லி அதை பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா ஃபுல் டைம் ஓடிடும். நாங்கள் தான் பண்ணுறோம். எங்கேயாவது அப்பார்ட்மெண்ட் இருக்கும்போது மட்டும் செல்ஃப் குக் பண்ணிக்குவோம். மற்ற டைம்லாம் வந்து ஆன் தி வேல இருக்கிற ஷாப்பில் அப்படியே சாப்பிட்டு. நானும் பரவாயில்ல, என் கிட்ஸும் அதுக்கெலாம் பழகிட்டாங்க இப்போ. அதனால் இப்போ ஃபுட்டு வந்து ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. ஓகே, ஃபுட்டை பற்றி பேச. சரி, அடுத்து வந்து இப்போ இந்த ஏரியாவில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஊர்லேயும் வந்து ட்ராம் பாத் இருக்குது. இப்போ நாங்கள் இருக்கிற ஹோட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில். ஸோ பாருங்கள், ட்ராம் பாத்தில் போயிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் இந்த ரோடை பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க, இப்போ தான் கிளியர் பண்ணியிருக்காங்க. இங்கே அந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் ட்ராம் இப்போ தான் போச்சு. அதனால் வந்து ரிலீஸ் பண்ணனால இப்போ எல்லா காரும் போகுது. ஆம்புலன்ஸ் வருது பாருங்க. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான், ஆனால் பிளாக் பண்ணிடுறாங்க கம்ப்ளீட்டாக. அந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் ட்ரெயின் வரும்போது ஸ்டாப் பண்ணிடுறாங்க. கார் அதனால ஸ்டாப் ஆகி தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ரோடுகளை அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா நான் ட்ரைவ் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி ட்ராம் இருக்கிற பார்த்துலாம் அவாய்ட் பண்ணிடுவேன் முடிஞ்ச இருக்கும். அதாவது எனக்கு கிளியராக மேப்பில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி இது இப்போ இந்த போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த கார் பார்க் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி நிறைய பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து இருக்குது. பாருங்கள், எவ்வளோ பெரிய பில்டிங்கில் மல்டி ஸ்டோரி பார்க்கிங். இங்கே வந்து பார்க்கிங் இவ்வளோ தான் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா வெளியே இருக்க கார்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பாருங்கள், 1 2 3 4 5 ஸ்பேஸ் தான் இருக்குது. இவ்வளோ தான். இந்த மாதிரி காரு காலையிலேருந்து நான் எப்போயுமே ஃபுல்லாக பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி கார் பார்க் ஸ்பேஸ் தான். உள்ளே போனோம்னா ஒரு 200-300 கார் ஸ்பேஸ் இருக்கும். நம்ம இதெல்லாம் ப்ரைவேட்டு. வேறு ஹவருக்கு 5 euros இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. பட் கார் வந்து சேஃபாக இருக்கும், எப்பயுமே ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ நான் என் காரெல்லாம் இந்த மாதிரி தான் போடுறேன். பார்க்கிங்க்கே வந்து எப்படியும் 20-30 euros எங்களுக்கு ஆகுது காரில் இருக்கிறதுனால. ஸோ கார் வச்சுருந்தோம்னா பெட்ரோல் மட்டும் பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்தால் பார்க்கிங்கையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஆவரேஜாக பெர் டே 10 euros அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா சில அக்காமடேஷனில் வந்து பார்க்கிங் வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ ஆவரேஜாக ஒரு 10 euros டெய்லி இருக்காங்க. இது ஒரு ஷாப்பிங் மாலு, அவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஆனால் உள்ளே என்னென்ன இருக்குது தெரில, இப்போ தான் மேப்பில் பார்த்தேன். ஸோ உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. ஓகே, ஐஸ்கிரீம் ஷாப், ஒரு ட்ரெஸ் ஷாப். ஓகே, உள்ள H&M இருக்குது.
சென்னை வந்து பேருக்கு தெரியும், நம்ம சென்னையில் இருக்கு. ஓகே, வா, நினச்சேன் உள்ள இப்படி தான் இருக்குன்னு. பாருங்க. இதெல்லாம் ரொம்ப பழைய மால், ஆனால் அப்பயே எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க பாருங்க. ஓ, மினிசோ இருக்கு, கிட்ஸ் ஷாப். பெரிய கவர்மெண்ட் ஷாப் தான் இருக்கு. ஓ, அப்படியே உள்ள வந்தா இன்னொரு இடம் இருக்கு பாருங்க. ஓகே, took this van. Hey! Big time அதுக்கப்புறம் பெருசா ஒன்றும் இருக்காது. 4 to 4 மருந்து கூட ஆமல்ல எனக்கு தெரிஞ்சு ஏதாவது பெட்ரோல் போட்டுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெட்ரோல் பக்கம் காணாம பாரு.
Fine, let's play last game. டீஹைட்ரேஷன் ஆகுது. தண்ணி வச்சிருக்கியா தேவா? இறங்கி இருக்கும் போது எடுத்து Of course. எங்க இருந்து எங்கிட்ட வந்து போறேன் பியூட்டிஃபுல்லா இருக்கு. வீட்டுக்குள்ள பண்ண டிசைன் மாதிரி இருக்கு நல்ல வேலை தேவா நல்ல கடை கிடச்சு இப்போ லிட்டில் இது போனால் கூட லேட் ஆகிடும் உண்மைதான்.